சர்க்கம் 74. பரசுராமரை எதிர்கொள்ளல். அன்றிரவு கழிந்ததும் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ரகுகுல குமாரர்களை ஏராளமான ஆசி மொழிகளால் வாழ்த்திவிட்டு இரு மன்னர்களிடமும் விடை பெற்று கொண்டு வடக்கிலுள்ள மலையை நோக்கி புறப்பட்டு சென்றார். விஸ்வாமித்திரர் சென்றவுடன் மிதிலை மன்னர் ஜனகரிடம் தசரத மன்னர் விடை பெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாக சென்றார். தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். பெண்களை கணவர்களுடன் அனுப்பி வைக்கும் போது விதேக நாட்டின் அரசர் ஏராளமான ஸ்ரீதனம் கொடுத்தார். பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்டு ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை, தேர், காலாட்படைகளையும் குற்றேவல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் கன்னிகையின் பிதாவான ஜனகர் அவர்களுக்கு கொடுத்தார். வெள்ளி, தங்கம், முத்து, பவழம் முதலியவற்றையும் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். ஏராளமான பொருட்களை கொடுத்து தசரதரை வழியனுப்பிவிட்டு மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அயோத்தியின் அதிபதி பெரும் புகழ் கொண்ட புத்திரர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். முனிவர் கூட்டத்துடனும் ராகவனுடனும் சென்று கொண்டிருந்த தசரதரை நாலா பக்கங்களில் இருந்தும் கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தன. பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள் வலமாகவே சென்றன. இவைகளை பார்த்துவிட்டு அரசரில் புலிநிகர் தசரதர் வசிஷ்டரை கேட்டார். பறவைகள் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றன, விலங்குகளும் வலமாக செல்கின்றன. என்னுடைய மனம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனால்? மன்னர் தசரதரின் இந்த பேச்சை கேட்டு மாமுனிவர் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். இதற்கு, இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். பறவைகளின் ஒலி குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் விலங்குகளின் நடவடிக்கையிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புலப்படுகிறது. எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விட்டுவிடுங்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பூமியை நடுங்கச் செய்து கொண்டும் பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய்காற்று அங்கே ஏற்பட்டது. என்ன ஆச்சரியம்! சூரியன் இருளால் மறைக்கப்பட்டான். திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன. அந்த படைகள் எல்லாம் புழுதியால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னரும் அவருடைய புதல்வர்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வோடு இருந்தார்கள். மற்றவை எல்லாம் சுய நினைவை இழந்தன. பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் சடாமுடி தரித்து அரச குலத்தை அழிப்பவரான பிருகு வம்சத் தோன்றல் ஜமதக்னியின் குமாரரை பார்த்தது. கைலாச மலை போல் எதிர்கொள்ள முடியாதவர், காலாக்னியை போல் பொறுக்க முடியாதவர், கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல தேஜஸின் பேரொளியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க ஒண்ணாதவர், தோளில் கோடாரி மற்றும் மின்னர் கூட்டம் போல பளீரிடும் வில், திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல் கையில் சக்தி மிக்க அம்பு. இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போன்று ஜொலிக்கும் அவரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலிய அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக் கொண்டார்கள். தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதால் பழிக்கு பழி வாங்கிக் கொண்டிருக்கும் இவர் க்ஷத்திரியரை, தசரதரின் குடும்பத்தினரை கொல்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ. முன்பே இவர் க்ஷத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர், வெறுப்பை விட்டுவிட்டவர். மறுபடியும் க்ஷத்திரியர்களை கொல்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது. இவ்வாறு தங்களுக்குள் பேசிக்கொண்ட பின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியம் பாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் அவரை ராமா ராமா என்று அன்பொழுக அழைத்த வண்ணம் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள். பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அளிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரத ராமனை பார்த்து ஜமதக்னி மைந்தரான பரசுராமர் பேசலுற்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 74வது சர்க்கம் முற்றிற்று.